ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மண்ணீரல் இல்லைனா சுவரொட்டி வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நான் குழம்பு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் வேணுன்னா கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். மண்ணீரலை கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மண்ணீரல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. வயிற்று புண்ணெல்லாம் சீக்கிரமே ஆற்றிடும். இதில் நம்ம நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அவ்வளோவா சீக்கிரமாக நமக்கு கடையில் கிடைக்காது. முன்னாடியே சொல்லி வச்சு வாங்கணும். இன்றைக்கி எங்களுக்கு ஒரே ஒரு மண்ணீரல் தான் கிடச்சிது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈரல் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது நம்ம சாப்பாட்டோடு அப்படியே பசஞ்சு வெறுமனே சாப்பிடலாம், இல்லைனா தொட்டுக்க வச்சும் சாப்பிடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. ஈரல் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இதை அப்படியே சாப்பாடில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா வயிறு புண்ணுலாம் சீக்கிரமாக ஆறிடும். அதனால கொஞ்சம் நான் எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான மண்ணீரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லது.